அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம பேச வேண்டியது என்ன அப்படின்னா, அல்லாஹ்வுடைய கிருபையில் எல்லாமே இப்போது தெரிஞ்சுக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாமே மொபைலில் வந்துருச்சு. ஆனால் அது நம்ம நல்லது பார்த்தா நல்லது, கெட்டது பார்த்தா கெட்டது. நீங்கள் என்ன சப்ஜெக்டை பற்றி பேசினாலும் நீங்கள் மொபைலில் தட்டினாலே வந்துடும். ஏன்னா இறைநேசர்களை பற்றி தட்டினா அதுக்கு தகுந்த மாதிரி, வேறு தொப்பி போடாமல் துருவணும் இது இல்லை அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி. ஆனால் நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிறீங்க, எது உண்மையோ அதை நீங்கள் பார்த்து நீங்கள் அல்லாஹ் இடத்துல துவா செஞ்சு அதை அறிஞ்சிக்கிறீங்க. ரெண்டாவது விஷயம், ஒரு மனிதர் உண்மையான மூமின், ஒரு முஸ்லீம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது பற்றி கொஞ்சம் பேசுவோம். என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு தாய், மனைவி, மக்கள், குடும்பங்கள் யார் என்ன தவறு செஞ்சாலும் அந்த இடத்துல நீங்கள் சுட்டி காட்டணும். அப்போ தான் அவங்க அந்த தவறை திருப்பிக்கிடுவாங்க. அவங்களுக்கு தக்க நம்ம ஆளுங்களாக இருக்கிற நிறைய பேர் ஆளுங்களாக இருந்தாலுமே அவங்க குடும்பங்களுக்கு அந்த நியாயம் தவறாக பேசுகிறாங்க. இது அவங்களுக்கு அவங்க குடும்பம், அவங்களுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொன்னால் அது அந்த பிள்ளைகளுக்கு தக்கன. அதாவது யார் தப்பு செஞ்சாலும் அது தப்பு தான். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க? யாருக்காக இருந்தாலும் சரி நீதமாக இருந்தாங்க. அதனால் எவ்வளோ பிரச்சனைகளை சந்தித்தாங்க. நம்ம எந்த பிரச்சனைகளையும் சந்திக்க போகிறதில்ல. ஒரு மனைவி தப்பு பண்ணால் அந்த மனைவி அப்பவுமே சுட்டி காட்டுங்க. ஒரு தாய் தப்பு பண்ணுது, தப்புனா என்ன, எந்த சூழ்நிலையும் ஒரு பிள்ளையை திட்டுது, தேவையில்லாமல் கண்டிக்குது அப்படின்னா அந்த தாயை கண்டிக்க. அப்போ அந்த இடத்துல உரிமை இருக்குது. இல்லை நம்ம அம்மா திட்டினா கோச்சிக்கிறோம், நம்ம அத்தாவை திட்டினா நம்ம அத்தா கோச்சிக்கிடுவாங்க, நம்ம அக்கா தங்கச்சியில் திட்டினா அவங்களாம் நமக்கு இது வரும். இது ஒரு மூமினுக்கு அடையாளம் கிடையாது. ஒரு உண்மையான மூமின் எப்படின்னா, தப்பாக அந்த இடத்துல தப்புன்னு நீங்கள் சொல்லி சுட்டி காட்டிட்டா அந்த தவறை செய்ய மாட்டாங்க. நீங்கள் அதை தவறை மறைச்சி நீங்கள் என்ன தான் அவங்க வேறு பிறர்களுக்கு நல்லது செஞ்சாலும் சரி, என்ன நல்லது செஞ்சாலும் சரி, அது உங்களுக்கு பயனில்லை. ஒரு தப்பை சரி செய்கிறது ஒரு சுன்னத்து. என்ன அப்படின்னு சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, ஒரு மனிதன் ஒன்று தன் கரங்களால் தடுக்க முடிஞ்சால் கரங்களால் தடுக்கணும். என்ன தவறாக இருந்தாலும் சரி, விபச்சாரமாக இருந்தாலும் சரி, மதுவாக இருந்தாலும் சரி, இன்னும் பெரிய பாவங்கள் வட்டியாக இருந்தாலும் சரி. இதில் வட்டி, விபச்சாரம், மது, இது மூணுமே பெரும் பாவத்தில் சேருது. அப்போ இதை நீங்கள் என்ன செய்யணும்? கையால் தடுக்க முடிஞ்சால் கையால் தடுங்க, இல்லாட்டி நாவினால் தடுங்க. மூணாவது கட்டம் என்ன சொல்கிறாங்க? உங்கள் மனதிலையாவது நினைங்க, யா அல்லாஹ் இதிலேருந்து நீ காப்பாற்று இவங்களை, அந்த மனிதர்களை. இன்ஷா அல்லாஹ் இதன்படி நீங்கள் அமல் செய்யுங்க. இதை புரிஞ்சு பிறர்களுக்கு சொல்லுங்கள். ஏன்னா என்ன தவறுகளாக இருந்தாலும் ஃபோனில் டைரெக்டாக கான்டாக்டில் பேசுங்க. மறைமுகமாக அங்கிட்ட இங்கிட்டு பின்னாடி பேசாதீங்க. டைரெக்டாக என் நம்பரு, இதான் நம்பரு, எதுவாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் பேசினாலும் சரி, இன்ஷா அல்லாஹ் பதில் சொல்லப்படும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.